கற்போம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாட்டுப்புறையியல் ஆய்வு டாக்டர் சு சக்திவேலருடைய புத்தகத்திலிருந்து புராண கதைகள் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் பார்ட் 3 பார்க்கலாம். அதற்கு முன்பாக நான் ஒரு வினா கேட்கிறேன். இதற்கு முந்தைய பதிவிலிருந்து அதற்கான விடையை கீழே கமெண்டில் பதிவிடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டு நனவிழி மனதின் வெளிப்பாடு தான் புராணங்கள் அப்படின்னு சொன்ன உளவியல் பேரறிஞர் யார் என்பதை கீழே கமெண்டில் பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கான பதிவுக்குள் செல்லலாம். அதாவது என்ன பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், இதற்கு முந்தைய பதிவில் மெலிட்டின்ஸ்கி அவர் என்ன சொன்னார்னா, அதாவது புராணங்களுக்கும் நாட்டுப்புற கதைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லியிருந்தார். அதை பற்றி தான் நம்ம இதற்கு முந்தைய பதிவில் பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி பாருங்கள். கடவுளர்கள், தேவர்கள், விலங்குகள் ஆகிய பல்வகை உயிரினங்களையும் பிணைத்து இயக்குகின்ற பழமையான கதைகளையே புராணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணக் கதைகள் மனித மனதின் அடித்தளத்தில் உள்ள எண்ணங்களை மையமாக கொண்டவை. அத்தகைய புராணக்கதை அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அறிவியல் வளர்ச்சியில்லாத காலத்தில் மனித வாழ்வில் அனுபவித்த முரண்பாடுகள், விந்தைகள், சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு தீர்வான பயன்படுத்திய கருவி புராணக் கதைகளாகும். புராணக் கதைகள் தோன்றிய காலத்திலிருந்து பல்வகை உருமாற்றம் பெற்றிருப்பதை காண்கிறோம். பெரும்பாலான புராணங்களில் அண்ட தோற்றம் பற்றிய செய்திகளே மையமாக உள்ளது. அண்ட வளர்ச்சியில் பல ஊழிக்காலம் பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன. இயற்கை நிகழ்வுகளுக்கு தெய்வீக பண்பு சுட்டுதலையும் புராணங்களில் காணலாம். அடுத்தது பாருங்கள். புராணக் கதைகளின் தோற்றத்திற்கு காரணம் மொழிகளின் நோய் என மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். புராணக் கதைகளின் தோற்றத்திற்கு காரணம் மொழிகளின் நோய் என மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். மொழிகளின் நோய் மார்க்ஸ் முல்லர். அடுத்து, சொற்களின் மூலப்பொருண்மை மறைந்து இயற்கையின் நிகழ்வுகளுக்கு விந்தையான கருத்தாக்கங்கள் உருவாகி புராணங்கள் ஆகிவிட்டன என்கிறார் மார்க்ஸ் முல்லர். மொழிகளின் நோயின்னு சொன்னவர் மார்க்ஸ் முல்லர். அவரை என்ன சொல்கிறான்னு பாருங்கள். சொற்களின் மூலப்பொருண்மை மறைந்து இயற்கையின் நிகழ்வுகளுக்கு விந்தையான கருத்தாக்கங்கள் உருவாகி புராணங்கள் ஆகிவிட்டன என்கிறார் மார்க்ஸ் முல்லர். விந்தை, மொழிகளின் நோய், விந்தை, மூலப்பொருண்மை, இந்த மாதிரி கீவேர்டு வச்சு படிக்கலாம் இல்லையா? மார்க்ஸ் முல்லர் தான் சொல்லியிருக்கிறார். மொழியியல் நிகழ்வுகளிலிருந்து புராணத்தை விளக்குகிறார். யார்? மார்க்ஸ் முல்லர். மொழியியல் நிகழ்வுகளிலிருந்து புராணத்தை விளக்குகிறார். புராணங்கள் புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்டவை அல்ல, மக்களின் அகத்தோண்டுதலால் உருவாகியவை. கூட்டு கற்பனையாலும் கூட்டு அனுபவத்தாலும் தோன்றியவை. காலத்தின் கோலத்தினால் கருவாகி வளர்கின்றன. சடங்குகள் புராணங்கள் தோன்றுவதற்கு தோற்றுவாயாக அமைந்தன. தனிப்பட்டவரின் அனுபவம் கனவு என்றால் சமுதாய கனவு, தனிப்பட்ட அனுபவம் கனவு என்றால், அதாவது தனி ஒருவர் காணக்கூடிய கனவு என்றால் சமுதாய கனவு தான் புராணங்களாகும். கனவுகளின் மறுமலர்ச்சியாக தொன்மங்கள் உருவாகின்றன. ஆன்மீக உலகில் குறிப்பிடத்தக்க உண்மைகளையும் நுண்மைகளையும் புராணங்கள் தன்னுள் தேக்கி வைத்துள்ளன எனலாம். சமயத்தின் ஆழ்ந்த நோக்கு, அடிப்படை கருத்துக்கள் புராணங்களில் தோய்ந்து கிடக்கின்றன. சமயங்களின் படிமங்கள் தொன்மம் எனும் மொழி வாயிலாக கருத்துக்களை புலப்படுத்துகின்றன. எது தொன்று தொட்டு இன்று வரை பரவி இருக்கிறதோ அதுவே புராணம் என வாயு புராணம் இது பாருங்கள். சரி, அதாவது எது தொன்று தொட்டு இன்று வரை பரவி இருக்கிறதோ அதுவே புராணம் என வாயு புராணம் கூறுகின்றது. புராணங்கள் தொன்மை வாய்ந்தையாக இருப்பினும் அவை பற்றிய ஆய்வு பிற்காலத்தில் தான் தொடங்கப்பட்டது என கூறலாம். 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் பெர்சியாவில் புராணக்கதை ஒழுக்க உண்மைகளையும் இயற்கை பற்றிய உண்மைகளையும் வெளிப்படுத்தும் உருவக கதைகள் என்று கூறினர். அதாவது பெர்சியாவில் புராணக்கதைனா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூற்றாண்டில் 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் பெர்சியாவில் புராணக்கதை ஒழுக்க உண்மைகளையும் இயற்கை பற்றிய உண்மைகளையும் வெளிப்படுத்தும் உருவக கதைகள் என்று கூறினர் பெர்சியாவில் உள்ள மக்கள். 17ஆம் நூற்றாண்டில் தத்துவவியல் கோட்பாடுகளால் பொருள் விளக்கம் செய்ய முற்பட்டனர். புராணங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றி வளர்ந்து வந்திருப்பினும் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் தான் புராணங்கள் பற்றிய ஆய்வு முகிழ்க்க தொடங்கியது. வடமொழியிலிருந்து தமிழில் புராணங்கள் மொழிபெயர்ப்பு தொடங்கியது. இந்திய புராணங்களை மேலை நாட்டு புராணங்களுடன் ஒப்பிட்டு ஆராயும் ஆய்வு தொடக்கம் பெற்றது. ஜேக்கப் கிரீம் புராணங்களை மொழியியல் அடிப்படையில் ஆராயத் தொடங்கினார். அப்போ புராணங்களை மொழியியல் அடிப்படையில் ஆராயத் தொடங்கியவர் யார்? ஜேக்கப் கிரீம். அடுத்து, புராணவியல்
பள்ளியே உருவானது, அதாவது பிராணவியலுக்குன்னு பள்ளிக்கூடமே உருவானதாக சொல்லியிருக்காங்க. பிராணவியல் பள்ளியே உருவானது குறிப்பிடத்தக்கது. புராணவியல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி என்றும் இண்டிக் பள்ளி என்றும் கூறுவர். ஜேக்கப் கிரீமின் கருத்து கோட்பாடுகளை மார்க்ஸ் முல்லர் ஒரு பள்ளியாகவே உருவாக்கிவிட்டார். ஜேக்கப் கிரீம் மொழியியலில் பயன்படுத்திய ஒப்பியல் ஆய்வை நாட்டுப்புறவியலுக்கு பயன்படுத்தினார். ஜேக்கப் கிரீம் மொழியியல் பயன்படுத்திய ஒப்பியல் ஆய்வை நாட்டுப்புற இயலுக்கும் பயன்படுத்தினார். தொல் வடிவங்களை ஆராய்ந்ததோடு புராணவியல் படைப்புகளையும் ஆராய்ந்தார். அடுத்து மார்க்ஸ் முல்லர். யார் தொல் வடிவங்களை ஆராய்ந்தோடு புராணவியல் படைப்புகளையும் ஆராய்ந்தார்? ஜேக்கப் கிரீம். அடுத்து மார்க்ஸ் முல்லர் மொழியையும் மக்களின் எண்ண வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்டு 4 கட்டமாக பகுக்கின்றார். யார்? மார்க்ஸ் முல்லர். மொழியையும் மக்களின் எண்ணம் இருக்குல்ல, மன எண்ணங்கள், அதாவது மொழியும் மக்களின் எண்ண வளர்ச்சியும் அடிப்படையாக கொண்டு 4 கட்டமாக பகுக்கின்றார். யார்? மார்க்ஸ் முல்லர். அடிக்கருத்தியல் காலம், கிளை மொழி காலம், புராண காலம், பொதுஜன ரஞ்சக காலம், இவ்வாறு 4 கட்டமாக பிரிக்கிறார். யார்? மார்க்ஸ் முல்லர். மொழியும் மக்கள் எண்ண வளர்ச்சியும் அடிப்படையாக கொண்டு 4 கட்டமாக மார்க்ஸ் முல்லர் பிரிக்கிறார். அடிக்கருத்தியல் காலம், கிளைமொழி காலம், புராண காலம், பொதுஜன ரஞ்சக காலம். பழங்கால மனிதன் பயன்படுத்திய சொற்களுக்கு காலப்போக்கில் பொருள் மாற்றம் ஏற்பட்டு புராணங்கள் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டது. இப்பள்ளி உருவானதன் விளைவாக 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் புராணவியல் கோட்பாடு ஒன்று உருவாகியது குறிப்பிடத்தக்கது. அப்போ புராணவியல் கோட்பாடு எப்போ உருவாகியது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் புராணவியல் கோட்பாடு உருவாகியது. புராணங்களை பண்பாட்டின் உயர்நிலையை குறிக்கும் ஒன்றாக 18ஆம் நூற்றாண்டில் புராணவியல் ஆய்வாளர்கள் கருதினர். மத தத்துவத்தில் புராணம் மிக இன்றியமையாத கூறு என்ற நிலையை அடைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் கோலோரோஹிம், ரெய்க், ஃப்ராவ் ராபர்ட்சன் இவங்க 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புராணங்களுக்கும் சடங்குகளுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து நிறுவினர். அதாவது மத தத்துவத்தில் புராணம் மிக இன்றியமையாத கூறு என்ற நிலையை அடைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் கோலோரோஹிம், ரெய்க், ஃப்ராவ் ராபர்ட்சன் ஆகியோர் புராணங்களுக்கும் சடங்குகளுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து நிறுவினர். இதன் விளைவாக புராண சடங்கு கோட்பாடு உருவானது. புராண கதைகள் சடங்கிலிருந்து தோன்றியவை என்று நிறுவினர். புராண கதைகளின் தோற்றத்திற்கு காரணமாக சடங்குகளை மீட்டுருவாக்கம் செய்யும் ஆய்வில் புராணவியல் ஆய்வாளர்கள் ஈடுபட்டனர். இக்கோட்பாடு உருவாக பிரேசரின் கோல்டன் போ என்ற நூல் காரணமாக அமைந்தது எனின் மிகையல்ல. அதாவது இந்த சடங்கு கோட்பாடு இருக்குல்ல, புராண சடங்கு கோட்பாடு, இந்த கோட்பாடுகள்லாம் உருவாவதற்கு யாருடைய நூல் மூல காரணமாக இருந்ததுன்னா பிரேசரின் கோல்டன் போ. அப்போ கோல்டன் போ யாருடையது? பிரேசரின் கோல்டன் போ என்ற நூல் காரணமாக அமைந்தது. எதுக்கு? இந்த கோட்பாடு, புராண சடங்கு கோட்பாடு உருவாக. பென்பே இடமாற்ற கொள்கை ஒன்றை உருவாக்கினார். இக்கொள்கையின் அடிப்படையில் கதைகளின் தோற்றம், வரலாறு, அதாவது இடமாற்ற கொள்கை உருவாக்கியவர் யார்? பென்பே இடமாற்ற கொள்கை ஒன்றை உருவாக்கினார். இக்கொள்கையின் அடிப்படையில் கதைகளின் தோற்றம், வரலாறு, பரவிய நாடுகள் முதலியவற்றை ஆராய்ந்தனர். இடப்பெயர்ச்சி குறித்த புராண கதைகளையும் ஆராயும் ஆய்வு வளர்ச்சி பெற்று வருகிறது. புராண கதைகள் மூலம் இடப்பெயர்ச்சி பற்றி அறிகிறோம். தமிழகத்தில் வழங்கும் இத்தகைய புராண கதைகள் மூலம் இடப்பெயர்ச்சிக்கான காரணங்கள் பற்றியும் இடம்பெயர்ந்து செல்லும்போது தெய்வங்களையும் தங்களுடன் எடுத்து செல்வதையும் காண்கிறோம். தெய்வத்தின் உதவியால் வாழும் இடங்களை பெருக்கிக் கொண்டதையும் புராண கதைகள் மூலம் அறிகிறோம். இடப்பெயர்வு கோட்பாட்டினால் பின்னிஸ் பள்ளியும் வரலாற்று புவியியல் கோட்பாடும் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டது. அப்போ இடப்பெயர்வு கோட்பாட்டினால் என்ன பள்ளி உருவானதுன்னு கேட்கலாம். பின்னிஸ் பள்ளியும் வரலாற்று புவியியல் கோட்பாடும் தோன்ற வாய்ப்பு ஏற்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் புராணங்களை பல்துறை நோக்கில் ஆராய தலைப்பட்டனர். அப்போ பல்துறை நோக்கில் ஆராய தலைப்பட்டது எந்த காலம்? புராணங்களை பல்துறை நோக்கில் ஆராய தலைப்பட்டது 20ஆம் நூற்றாண்டு. புராணங்களை மானிடவியல் நோக்கில் ஆராயத் தொடங்கினர். அவ்வாறு ஆராய்ந்த ஆண்ட்ரூஸ் லாங் மார்க்ஸ் முல்லரின் கோட்பாட்டை மறுக்கின்றார். யார்? ஆண்ட்ரூஸ் லாங். தொன்மை புராணங்கள் இயற்கை கூறுகளையும் பிற்கால புராணங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் பண்பாட்டு மரபுகளையும் பிரதிபலிக்கின்றன. அதாவது தொன்மை புராணங்கள் இயற்கை கூறுகளையும் பிற்கால புராணங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் பண்பாட்டு மரபுகளையும் பிரதிபலிக்கின்றன என்கின்றார். யார்? அதாவது ஆண்ட்ரூஸ் லாங் சொன்ன கோட்பாட்டை மறுத்தவர்
யாருன்னு பார்த்தோம், அதாவது மார்க்ஸ் முல்லர். அப்போ மார்க்ஸ் முல்லர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூஸ் லாங் கோட்பாட்டை மறுக்கின்றார். தொன்மை புராணங்கள் இயற்கை கூறுகளையும் பிற்கால புராணங்கள் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் பண்பாட்டு மரபுகளையும் பிரதிபலிக்கின்றன என்று மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அடிமனதை பற்றிய ஆய்வுக்கு புராண கதைகள் அடிமனதை பற்றிய ஆய்வுக்கு புராண கதைகள், தேவதை கதைகள், விலங்குகள் முதலியவற்றை ஆதாரமாக கொண்டார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அடிமனதை பற்றிய ஆய்வுக்கு புராண கதைகள், தேவதை கதைகள், விலங்குகள் முதலியவற்றை ஆதாரமாக கொண்டார். ஒடிபஸ் மனப்பாங்கனை ஆராய புராண கதைகளை எடுத்தாண்டார். அப்போ ஒடிபஸ் மனப்பாங்கனை ஆராய்வதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் எதை எடுத்தாண்டார்னா புராண கதைகளை எடுத்தாண்டார். அடுத்து நாட்டுப்புற வழக்காறுகளையும் புராண கதைகளையும் கனவுகளுடன் தொடர்படுத்தி ஆராய்ந்தார். 20ஆம் நூற்றாண்டில் புராணவியல் பற்றிய பல கோட்பாடுகள் உருவாகி அதன் அடிப்படையில் ஆராயப்பட்டு வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டில் நாட்டுப்புறவியலில் திருப்புமுனையாக கருதப்படும் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு ஆகும். புராண கதைகளை பொறுத்தமட்டில் லெவிஸ்ட்ராஸின் அமைப்பியல் ஆய்வு ஒரு திருப்புமுனையாக அமைந்துவிட்டது. முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், லெவிஸ்ட்ராஸின் அமைப்பியல் ஆய்வு தான் புராண கதைகளை பொறுத்தவரை ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது. அப்போ அமைப்பியல் ஆய்வு யாருடையது? லெவிஸ்ட்ராஸ். புராண ஆய்வில் லெவிஸ்ட்ராஸின் அமைப்பியல் ஆய்வு பல சிக்கல்களை தீர்த்ததுடன் புராணங்கள் பற்றிய கோட்பாடு உருவாகும் துணையாக உள்ளது. 20ஆம் நூற்றாண்டில் புராணங்களை பற்றிய பல்துறை ஆய்வும் கோட்பாட்டு ஆய்வும் வளர தலைப்பட்டு விட்டன என கூறலாம். தமிழிலுள்ள புராணங்களை மக்களிடையே உள்ள வாய்மொழி புராணங்கள், எழுத்திலக்கிய புராணங்கள், அதாவது ஸ்தல புராணங்கள் என பகுத்து ஆராயலாம். நாட்டுப்புற மக்கள் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நிகழ்வுகளுக்கான காரணம் குறித்து தங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அடிப்படையில் சிந்தித்துள்ளனர். வானத்தை ஆணாகவும் பூமியை பெண்ணாகவும் கருதுகின்றனர். பௌர்ணமியை வாழ்வின் குறியீடாகவும் அமாவாசையை சாவின் குறியீடாகவும் கருதுகின்றனர். சந்திரனின் இறப்பு அமாவாசையாகவும் சந்திரனின் மறுபிறப்பு பௌர்ணமியாகவும் வாய்மொழி புராணங்கள் விளக்குகின்றன. பிறப்பு இறப்பு என்ற மனித நிகழ்வுடன் பொருத்தி காண்கின்றனர். சூரியனையும் சந்திரனையும் பாம்பு ஒன்று தீண்டி சாகடிப்பதால் கிரகணம் நிகழ்வதாக தொன்மக்கதை கூறுகின்றது. நல்ல பாம்பு தீண்டுவதாலும் விழுங்குவதாலும் கிரகணம் உண்டாவதாக நாட்டுப்புற மக்கள் நம்புகின்றனர். கிரகண நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது, கருத்தரித்த பெண்கள் கிரகணத்தை பார்க்கக்கூடாது என்ற தடையும் உள்ளது. கிரகணம் பற்றிய அறிவியல் அறிஞர்கள் வேறு காரணம் கற்பித்து கூறுவர். மின்னல் மின்னுவதும் இடி இடிப்பதும் காற்று வீசுவதும் மழை பொழிவதும் இயற்கையின் நிகழ்வுகளாகும். இடியை கணவனாகவும் மின்னலை மனைவியாகவும் காற்றும் மேகமும் பெண்ணின் பெற்றோர்களாக தொன்மத்தில் உருவகிக்கப்படுகின்றன. காற்று தந்தையாகவும் மேகம் தாயாகவும் உருவகிக்கப்படுகின்றன. மழைக்காற்று மேகத்தின் கணவனாகவும் மின்னல் தந்தையாகவும் தொன்மங்களில் உருவகிக்கப்படுகின்றன. அதாவது பாருங்கள், மின்னல் மின்னுவதும் இடியிடிப்பதும் காற்று வீசுவதும் மழை பொழிவதும் இயற்கையின் நிகழ்வுகளாகும். இடியை கணவனாகவும் மின்னலை மனைவியாகவும் காற்று மேகம் பெண்ணின் பெற்றோர்களாகவும் தொன்மத்தில் உருவகிக்கப்படுகின்றன. காற்று தந்தையாகவும் மேகம் தாயாகவும் உருவகிக்கப்படுகின்றன. மழைக்காற்று மேகத்தின் கணவனாகவும் மின்னல் தந்தையாகவும் தொன்மங்களில் உருவகிக்கப்படுகின்றன. நாட்டுப்புற மக்கள் வானவில்லை கடவுளின் மந்திர வில்லாக நம்புகின்றனர். நாட்டுப்புற மக்கள் வானவில்லை கடவுளின் மந்திரவில்லாக நம்புகின்றனர். மழை அதிகமாக பெய்யும் போது இந்த மந்திரவில் தோன்றினால் மழை நின்றுவிடும் என கடவுள் சொன்னதாக புராண கதை கூறுகின்றது. வானத்தில் கோட்டை கட்டினாலும் சூரியன் சந்திரனை சுற்றி கோட்டை கட்டினாலும் மழை வரும் என நம்புகின்றனர். மழை துளிகளில் சூரிய ஒளி பட்டு பிரதிபலிப்பதால் 7 வண்ண வானவில் தோன்றுவதாக அறிவியலாளர் விளக்குவர். மண்புழு நீருக்கடியிலிருந்து மண்ணை எடுத்து வந்ததாகவும் அதிலிருந்து கடவுள் பூமியை படைத்ததாகவும் புராணக்கதை ஒன்று கூறுகிறது. தமிழ் புராணக்கதை ஒன்று பாம்பு, யானை, பசு போன்ற விலங்குகள் மலைகளாக மாற்றம் பெற்றன என கூறுகிறது. அரக்கர்கள் பாம்பு, யானை, பசு உருவத்தில் மீனாட்சி அழிக்க வந்ததாகவும், அதாவது அரக்கர்கள் பாம்பு, யானை, பசு உருவத்தில் மீனாட்சி அழிக்க வந்ததாகவும் மீனாட்சியும் சொக்கரும் அவற்றை மலைகளாக மாற்றிவிட்டார் என்றும் புராணக்கதை ஒன்று கூறுகிறது. உலகில் காணப்படும் பெரும்பாலான தொன்மை கதைகள் பறவையின் முட்டையிலிருந்து உலகம் தோன்றியதாக கூறுகின்றன. ஆண் உலகத்தை படைத்தான், பிரமன், அதாவது உலகத்தை படைத்தான் என்று புராண கதைகள் நிலவுகின்றன. பிரம்மா என்ற தெய்வம் மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் படைத்ததாக புராண கதைகள் உள்ளன. ஒரு பறவையின் முட்டையிலிருந்து வானமும் பூமியும் தோன்றியதாகவும்
புராண கதைகள் உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.